பழைய சாதம் சாப்பிட்லாமா நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த பழைய சோறு சாப்பிட்லாம், ஒரு வேளை பழைய சோறு சாப்பிட்டா சுகர் ஹை ஆகிடுமோ அப்படி இப்படின்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது. அந்தமாரி டவுட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஃபர்ஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். ஐ எம் அ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் அ ஃபுட் தெரபிஸ்ட். அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பழைய சாதத்தோட பெருமையை பட்டியல் போட்டு சொல்கிறாங்க. இப்போல்லாம் காலங்கள் மாற மாற தான் என்னடான்னா நம்ம இந்த பழைய சாதம் அப்படின்றதே சாப்பிட்றதே மறந்துட்டோம். ஐயோ, பழைய சாதம் சாப்பிட்டா யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால் கூட நம்ம ஸ்டைலாக நான் ஐஸ் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பழைய சாதம்னு சொல்கிறதுக்கு கூட இப்போல்லாம் ஒரு சில பேர் கூச்ச தான் படுறாங்க. பழைய சாதத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் குட் பாக்டீரியா இருக்கிறனால நம்ம குடலுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இது கூட சேர்த்து ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் ரொம்பவே அதிகரிக்குது. இந்த பழைய சாதம் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி, சுகர், போன் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், மலச்சிக்கல் உள்ளவங்க, அல்சர், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அனிமிக்காக இருக்கிறவங்க, விட்டமின் டெஃபிஷியன்சி அதாவது விட்டமின் B1, B6, B12 இந்த மூணுமே டெஃபிஷியன்சியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு டிசீஸும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரெகுலராக இந்த பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டு வரலாம். சுகர் உள்ளவங்களுக்கு இந்த பழைய சோறு எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் ஆக்கின சாப்பாட்டில் மிச்சம் உள்ள சாப்பாட்டில் நைட்டே நாம் அதை தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலைல அதை நாம் குடிக்கிறப்போ அதில் உள்ள ஸ்டார்ச்லாம் என்ன ஆகுதுன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகிடுது. அந்தமாதிரி ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகிறப்போ அதில் உள்ள குளுக்கோஸ்லாம் நம்ம ரத்தத்தில் சீராக தான் நம்ம பிளட்டில் கலகுது. அதனால இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த பழைய சாதம் இல்லாட்டி அதில் உள்ள நீராகார தண்ணி நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரப்போ நமக்கு தேவையில்லாத வர கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அந்த நாள் முழுக்க நம்மளை ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்குது. நம்ம ப்ரெக்னென்சி டைம் அப்போது இந்த நீராகார உணவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறப்போ சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற வெள்ளை அரிசியில் 3 மில்லிகிராம் அளவுக்கு தான் அயன் இருக்குது. இதே நம்ம பழைய சாதமாக எடுத்துக்கிறப்போ 73.80 மில்லிகிராம் அளவுக்கு அதோட அயன் கண்டென்ட் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மார்னிங் சிக்னஸ் இருக்கிறவங்க, அதாவது தூங்கி எந்திரிச்சதும் மயக்கம் வர்றது, வாந்தி வர்றது, இந்த தூங்கி எந்திரிச்சுமே ஒரு சில பேர்த்துக்கு இந்த மேல் வயிறெல்லாம் வலிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களாம் இது எடுத்துக்கிறப்போ நல்லாவே இந்த மார்னிங் சிக்னஸ்லேருந்து மேல் வயிற்று வலியிலேருந்து நல்லாவே ரிலீஃப் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்சி டைமில் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கலையும் இதை நல்லாவே க்யூர் பண்ணி தரும். இதில் நிறையா வைட்டமின் B1, B12, B6 இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி டைமில் நம்ம பேபியோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இவ்வளோ நன்மைகளை அள்ளித்தர பழைய சாதத்தில் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைம் அப்போது டயபெட்டிஸ் வந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த சாப்பாட்டை உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனால் உங்களுக்கு நன்மையை தான் தருமே ஒழிஞ்சு இதனால் உங்களுக்கு எந்த ஒரு தீமையுமே கிடையாது. சிறு வயதிலிருந்து நாம் இந்த பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வரப்போ முதுமை அடைஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாமே அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் நம்ம போனோட டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அந்த வலியெல்லாம் வராமல் தடுக்குது. இதில் இருக்கிற விட்டமின் B6 உங்கள் குழந்தைகளோட ஞாபக சக்தியை அதிகரித்து கவனச்சிதறல் வராமல் தடுக்குது. அதுவும் இல்லாமல் முதுமை காலத்தில் வரக்கூடிய அல்சீமர் அப்படின்ற ஞாபக மறதியையும் இல்லாமல் தடுக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபர்ஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.